குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 8ஆம் வகுப்பு முதல் பருவம் அழகு பத்திர நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பொறுத்தவரை கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேதிவினையை வரையறுத்தல், வேதி மாற்றங்களை இயற்பியல் மாற்றங்களிலிருந்து வேறுபடுத்துதல், வேதிவினையை நிர்ணயிக்கும் காரணிகளை அறிதல், வேதிவினைகளின் முக்கியத்துவம் மற்றும் விளைவுகளை பற்றி அறிதல், அன்றாட வாழ்வில் நிகழும் வேதிவினைகளை அடையாளம் காணல், ஒரு வேதிவினையின் போது நிகழும் மாற்றங்களை உற்று நோக்குதல். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேதிவினைகள் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. வேதிவினை காரணம், அதோட விளைவுகள், அதை எப்படி அடையாளம் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வேதிவினைகள்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் என்ன போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறது தான் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இதில் அறிமுகம் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கொதிப்பினார், டெல்லியில் ஒரு துருப்பிடிக்காத இரும்புத்தூள் ஒன்று இருக்குது, கொதிப்பினாரில் இருக்குது. அது துருவே ரொம்ப கிட்டத்தட்ட எவ்வளோ 1500 ஆண்டுகள் ஆகியும் துருப்பிடிக்கல. 1500 ஆண்டுகள் ஆகியும் துருப்பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக இரும்புனா என்ன செய்யும்? துருப்பிடிக்கும். ஆனா இந்த குதிப்பினால் இருக்கக்கூடிய இரும்புத்தூள் துருப்பிடிக்காம அவங்க செஞ்சிருக்காங்க. அந்த முகலாயர்கள் அப்படி செஞ்சிருக்காங்க. அதுக்கு அதோட சயின்ஸ் இன்னும் நம்மளால இன்னொன்றும் இல்லை, கண்டுபிடிக்கவே முடியல. பொதுவா மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன? ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது. அதாவது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ்ல. இப்போ நீ குழந்தையா இருந்திருப்ப சின்ன வயசுல, அதுக்கப்புறம் 1வது, 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வரையும் வந்திருக்கேன். அப்படியே மாற்றங்கள் போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன கண்ணு ஒரு பெரிய மரமாகிறதா இருக்கட்டும், ஒரு பெரிய சின்ன கட்டடம் பெரிய கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய வீடாக மாறுறதா இருக்கட்டும், எல்லாமே மாற்றங்கள் அப்படிங்கிறது என்னது? ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதுக்கு பேர் தான் என்னது? மாற்றங்கள். அந்த மாற்றங்கள் 2 மாற்றங்கள் மெயினா சொல்றாங்க: இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம் அப்படிங்கிறது என்ன, வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத இதில் கொடுத்துருக்காங்க. இயற்பியல் மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றதுன்னா அது ஒரு மீள் மாற்றம். மீள் மாற்றம்னா திரும்ப பழைய நிலைமைக்கே வந்துடும். பெருசா வேதியியல் பண்புகள்ல பெரிய அளவுல மாற்றம் எதுவும் இருக்காது. புதிய பொருள் உருவாகாது, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். புதிய பொருள் எதுவும் உருவாகாது. அதோட வேதியியல் பண்புகள்ல அதோட முக்கியமான அடிப்படை பண்புகள் எதுவும் பெருசா மாற்றம் இருக்காது. இப்ப இயற்பியல் பண்பு ஒரு காகிதம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த காகிதத்தின் ஒரு கப்பல் செய்யற, அந்த காகிதம் சாதாரணமா கேட்கும் போது அதை காகிதம்னு சொல்லுவோம். அதை ஒரு கப்பலா செஞ்சும் போது என்ன சொல்லுவோம்? அது ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைங்க கேட்டா இது ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கப்பலை நீ பிரிச்சுன்னா மறுபடியும் என்னன்னு கேட்பாங்க, அது காகிதம் அப்படின்னு சொல்லிடுவோம். சரிங்களா? அதுதான் இயற்பியல் மாற்றம். மீள் மாற்றம். அதாவது ஒரு மாற்றம் நடந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கே வருது. இப்போ ஒரு ரப்பர் வளையம் இருக்குன்னு வச்சுக்க, ரப்பர் பேண்டு. அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஒன்று நீ நீட்டுற, சாதாரண ரப்பர் பேண்ட் ஒரு சேஃப்ல இருக்கும், ஒரு வடிவத்தில் இருக்கும். அதை எடுத்து நீட்டும் போது என்ன ஆகும்? வீழ்வடையும். அதை மறுபடியும் விட்டீங்கன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துடும். ஸோ அதுதான் என்னது? இயற்பியல் மாற்றம். ஆனால் வேதியியல் மாற்றம் அப்படி கிடையாது. ஒரு மாற்றம் நிகழ்ந்து அது மீளா மாற்றம். ஒரு மாற்றம் நடந்துருச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோ திருப்பி வராது. அதுக்குள்ள என்னென்ன காரணம் சொல்றாங்க? ஒரு காகிதம் இருக்கு வச்சுக்குவேன், காகிதத்தை எரிச்சோம்னா என்ன? கருப்பு கலர்ல சாம்பலா மாறிடும். மறுபடியும் காகிதம் வேணும்னா முடியுமா? முடியாது. அது இப்போ என்ன மாற்றம்? அது வேதியியல் மாற்றம். உணவு இருக்கு, உணவு செரித்தல். உணவு நம்ம சாப்பிட்றோம், நம்ம வயிற்றுக்குள்ள போய் உணவு என்ன ஆகுது? செரிமானம் ஆயிருது. செரிமானம் ஆகி பல்வேறு படிநிலைகள் கிடக்குது அப்படிங்கிறத சின்ன கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். அப்போ உணவு செரித்தல் அப்படிங்கிறது என்ன மாற்றம்? ஒரு வேதியியல் மாற்றம். அதே மாதிரி பால் தயிராக மாறுதல், காய்கறி கெட்டு போதல், இது எல்லாமே என்ன மாற்றங்கள் தான்? வேதியியல் மாற்றங்கள் தான். அதான் சொல்றாங்க வேதியியல் மாற்றம். இந்த பாடத்துல என்ன சொல்றாங்கன்னா, வேதி மாற்றங்களை தீர்மானிக்கும் காரணிகள், வேதிவினை விளைவுகள் பற்றிலாம் பார்க்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ஒரு டாபிக் என்னது? வேதியியல் மாற்றம். நான் சொன்னதுதான் வேதியியல் மாற்றம்னா என்ன அப்படின்னு சொல்றதா. இதுல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. வினைப்படு பொருள்கள், வினை பொருள்கள் அப்படின்னு 2 கொடுத்திருக்காங்க. வினைப்படு பொருள்கள்னா ஒரு வினையில ஈடுபடக்கூடிய பொருள்கள், வினை விளை பொருள்கள்னா அதனால விளையக்கூடிய பொருள்கள். இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேருது. இது வினைப்படு பொருள்கள். வினைப்படு பொருள்கள். இது வினை விளை பொருள்கள். வினை விளை பொருள்கள். இந்த மாதிரி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன உருவாகுது? நீர் உருவாகுது. ஹைட்ரஜன் வாயு, ஆக்சிஜன் வாயு, ஆனா 2 சேர்ந்து திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நீர் உருவாகுது. இதுதான் என்ன பண்பு? வேதியியல் மாற்றம், வேதி வினை. இந்த மாதிரி ஒரு மாற்றம் நிகழுது. 2 பொருள் சேர்ந்து 3ஆவதா ஒரு புதிய பொருளை உருவாக்குச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? வேதியியல் வினை அப்படிங்கிறது. இங்க ஒரு செயல்பாடு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு 6 இது கொடுத்து இதுல எது இயற்பியல் மாற்றம், எது வேதியியல் மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு இதை பண்ணிடலாம். இது ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த டாபிக் என்னன்னா, வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகள். அந்த வேதியியல் மாற்றம் இருக்குல்ல, அதை என்னென்ன காரணிகள் அதை தீர்மானிக்குது? ஒரு வேதியியல் வினை நடக்குதுன்னா அதுக்கு என்னென்ன காரணிகள் தேவை அப்படிங்கறத பத்தி இங்க ஒரு 6 இது கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, வேதி மாற்றங்கள் எல்லாம் ஒரே மாதிரி சூழ்நிலையில் நடைபெறாது. ஒரு குறிப்பிட்ட வேதிவினை நடக்கணும்னா அதுக்கு சில நிபந்தனைகள் தேவை.
ஒரு வேதிவினை நடக்கணும்னா சில நிபந்தனைகள் தேவை. நிபந்தனைகளோடு இருக்கிறது தான் அது வேதி வினைகள் சொல்றது. அந்த மாதிரி ஒரு 6 நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. அந்த காரணிகள், அந்த வேதியியல் மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னா, இயல்பான நிலையில் சேர்தல், வினைபடு பொருட்களின் கரைசல், மின்சாரம், வெப்பம், ஒளி, வினைவேக மாற்று. இப்ப நம்ம இந்த வீடியோவில் இது 3 வரையும் பார்ப்போம். ஆனா, அவனா, ஈன 3ஐயும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆனால இயல்பான நிலையில் சேர்தல். இயல்பான நிலையில் சேர்தல் அதாவது என்னன்னா, ஒரு வேதிவினை நடக்குது, அது இயல்பா நடக்கணும். அதாவது இயல்பான நிலையில் அது திண்மமா இருக்கலாம், திரவமா இருக்கலாம், வாயுவா இருக்கலாம். அது இருக்க நிலையிலேயே, அது எப்படி இருக்கோ அந்த நிலையிலேயே ஒரு வேதியியல் மாற்றம் நடக்குது. எக்ஸாம்பிள், தீக்குச்சி எடுத்துக்கிறோம். தீக்குச்சி பத்த வைக்கிறோம். தீக்குச்சியை பத்த வைக்கும் போது என்ன ஆகுது? தீக்குச்சி எரியுது. இது திண்ம நிலை. தீக்குச்சி திண்ம நிலை, எல்லாமே திண்மத்துல தான் இருக்கு. இந்த தீக்குச்சி தலையில இருக்கு பாத்தீங்களா, இதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொட்டாசியம் ஒரு சல்லப்பகுதியில் ஒரு சிவப்பு கலர்லயோ ஒரு கருப்பு கலர்லயோ இருக்கும் தெரியுமா? கருப்பு சிவப்பு சேர்ந்த கலர்ல ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொட்டாசியம் குளோரைடு. பொட்டாசியம் குளோரைடும் ஆன்டிமனி ட்ரை சல்பைடு அப்படிங்கிற கெமிக்கலும் தலையில இருக்கும். பொட்டாசியம் குளோரைடும் ஆன்டிமனி ட்ரை சல்பைடு அப்படிங்கிறது இருக்கும். இந்த பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, பட்டைன்னு சொல்லுவோம்ல, இது பட்டை சிவப்பு பாஸ்பரஸ். இது ரெண்டும் உரசும் போது என்ன ஆகுது? தீப்பிடிச்சு தீரியுது. இதனால என்ன ஏற்படுது? வெப்பம் ஏற்படுது, ஒளி ஏற்படுது. சோ இந்த மாதிரி இயல்பான நிலையில, அதாவது இது இப்ப தீக்குச்சி திண்ம நிலை, இதுவும் ஒரு திண்ம நிலை. இந்த மாதிரி திண்ம நிலையில அது வினைபுரியுது. சரியா? இந்த மாதிரி இயல்பான நிலையில அது வினைபுரிகிறத என்ன சொல்றாங்க? இயல்பான நிலையில் சேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, இப்ப விறகுகள்லாம் எப்படி, நம்ம காய்ந்த விறகு எரியும் போது ஏன் புகையை தருது? விறகு எரியும் போது புகை வரும்ல. ஈர விறகா இருக்கட்டும், காய்ந்த விறகா இருக்கட்டும், எந்த விறகா இருந்தாலும் எரியும் போது என்ன செய்யும்? புகை ஏற்படும். அது ஏன் ஏற்படுது அப்படின்னா, காய்ந்த விறகுகள் நெருப்புடன் தொடர்பு கொள்ளும் பொழுது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து, காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கும். எப்போதுமே எரிதலுக்கு ஆக்சிஜன் துணை புரியும் நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சேர்ந்து அந்த விறகு நெருப்புல எரியும் பொழுது என்ன ஏற்படுது? கார்பன் டை ஆக்சைடு ஏற்படுகிறது. அதான் சொல்றாங்க, இயல்பான நிலையிலேயே அது வினைபுரியதான் இயல்பான நிலையில் சேருது. இப்ப விறகு பாத்தீங்கன்னா திண்மம், நெருப்பு திண்மம், காற்று வாயு. இந்த மாதிரி அது சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகுது. அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, சுட்ட சுண்ணாம்பு, நீர். சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னா சுண்ணாம்பு தான், அது நீரற்ற சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். கால்சியம் ஆக்சைடு அது நீரை சேர்க்கும் பொழுது என்ன உருவாகுது? நீற்று சுண்ணாம்பு உருவாகிறது, புகை உருவாகும். சுண்ணாம்புல தண்ணி சேர்க்கும் பொழுது அது ஒரு கால்சியம் ஹைட்ராக்சைடு புகை உருவாகும். இது என்னது? இயல்பான நிலையிலேயே சேருதல். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. மேற்கூறிய வினைகளிலிருந்து சில வேதி வினைகள் அவற்றின் வினைபடு பொருட்கள் இயல்பான நிலையில் தொடர்பு கொள்ளும் பொழுது மட்டுமே நிகழ்கின்றன. அதோட என்ன நிலையில இருக்கோ, திண்ம நிலையோ திரவ நிலையோ வாயு நிலையோ என்ன நிலையில இருக்கோ அந்த நிலையிலேயே தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வினைபடு பொருட்களின் கரைசல். வினைபடு பொருள்களின் கரைசல் இரண்டாவது காரணி, அதாவது வேதி மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணி 2, வினைபடு பொருட்களின் கரைசல். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வினைபடு பொருள் நடக்கணும்னா அது கரைசல் நிலையில இருந்தா நடக்கும். கரைசல் நிலையில் இருக்கும் பொழுது அந்த வேதியியல் மாற்றம் நிகழுது. அதைத்தான் இங்க என்ன சொல்றாங்க? வினைபடு பொருட்களின் கரைசல். அதுக்கு சில எடுத்துக்காட்டு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? திண்ம நிலையில் இருக்கும் போது வேதியியல் வினை நிகழாது. திண்ம நிலையில, அதாவது திண்ம நிலையில தெரியுமா? திண்ம நிலையில இருக்கும் பொழுது வேதியியல் வினை நிகழாது, அது கரைசல் நிலையில் இருக்கும் பொழுது வேதியியல் வினை நிகழும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட முன்வைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பால் இருக்குல்ல, டிகாஷன் இருக்குல்ல, இது ரெண்டுமே என்னது? திரவ நிலை தான். பாலையும் டிகாஷனையும் சேர்க்கும் பொழுது பால் அது ஒரு கலர்ல வரும். பால் வெள்ளை கலர்ல இருக்கும், டிகாஷன் கருப்பு கலர்ல இருக்கும். கருப்பையும் வெள்ளையும் சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்? அது ஒரு வேதிவினையின் காரணமாக நிறம் மாறும். காப்பி ஒரு டிஃபரெண்டான கலர்ல வரும். சரிங்களா? அதை இந்த கலர் இல்லாம இந்த கலர் இல்லாம ஒரு புது கலர்ல வரும். இந்த பாலோட சுவை இருக்காது, டிகாஷனோட சுவை இருக்காது, காஃபி வேற டேஸ்ட்ல இருக்கும். அப்ப இந்த மாதிரி கரைசலா இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்? வேதி வினை நிகழும். அதே மாதிரி இன்னொன்று சொல்றாங்க, இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க, 2 சொல்றாங்க. திண்ம நிலையில் உள்ள சில்வர் நைட்ரேட்டையும் சோடியம் குளோரைடையும் எடுத்துக்கொள் அப்படிங்கிறாங்க. போர்டில் சொல்றேன் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா வினைபடு பொருள் கரைசல்கள், நான் வெள்ளி நைட்ரேட் உங்க புக்ல கொடுக்கறேன், சிம்பிளா கொடுத்துருக்கேன். இது பேர் வெள்ளி நைட்ரேட், இது சோடியம் குளோரைடு, AgNO3 + NaCl. வெள்ளி நைட்ரேட்டையும் சோடியம் குளோரைடையும் ஒரு சோதனை குழாயில எடுத்துக்கிட்டோம்னா திண்ம நிலையில இருக்கும். இது ரெண்டுமே பவுடர் ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் நம்ம சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ரியாக்ஷனுமே நடக்காது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இதுல கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க. வெள்ளி நைட்ரேட்டோடையும் சோடியம் குளோரைடையும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இது ரெண்டையும் இப்ப மிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெள்ளி குளோரைடு, வீல் படிவு. இந்த மாதிரி 6 மாதிரி இப்படி போட்டா வீல் படிவுன்னு அர்த்தம். வீல் படிவு, பிரிசிபிடேஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. வீல் படிவு கிடைக்கும். அதோட சேர்த்து என்ன கிடைக்கும்? சோடியம் நைட்ரேட் கிடைக்கும். சோ இந்த வேதி வினை 2 பொருள் சேர்ந்து புதுசாக 3வது ஒரு பொருளை உருவாக்குது. இந்த மாதிரியான வேதி வினை நடக்கிறதுக்கு என்ன தேவை? கரைசல் தேவை. திண்ம நிலையில எல்லா வேதி வினையும் நிகழாது, கரைசல் நிலையில வினை நிகழும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு.
அடுத்து பார்த்தீங்கன்னா வேதி மாற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகளை மிக முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மின்சாரம். மின்சாரம் நம்மளுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துது. நம்ம மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம சமைக்கிறோம், லைட் எரியுது, கிரைண்டரில் மாவு அரைக்கிறோம், டிவி பார்க்குறோம், இது எல்லாத்துக்கும் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் மின்சாரத்தை பயன்படுத்தி வேதிவினைகள் நிகழ்த்த முடியுமா? மின்சாரத்தை பயன்படுத்தி வேதிவினைகள் வேதிவினை என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு 2 பொருள் சேர்ந்து புதிதாக 3வது பொருளை உருவாக்குறது வேதிவினை. வேதிவினைகள் நிகழ்த்த முடியுமானா கண்டிப்பா முடியும். அந்த வேதிவினை எங்க நிகழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழிற்சாலைகள் நிகழுது. பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல இந்த நீர்ல மின்சாரத்தை பாய்ச்சி பல விதமான பொருள்கள் நம்மளுக்கு கிடைக்குது, சில வாயுக்களும் நம்மளுக்கு கிடைக்குது. இங்க வந்து 2 இது சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கன்னா, நீரானது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன், நமக்கு தெரியும் நீரானது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளானது சிறிதளவு சல்பியூரிக் அமிலம் சேர்ந்த நீரில், அதாவது சல்பியூரிக் அமிலம்னா என்னது? H2SO4, சரிங்களா? H2SO4 கந்தக அமிலம் சொல்றோம்ல, அந்த சிறிதளவு சல்பியூரிக் அமிலம் சேர்த்த நீரில், அதாவது சல்பியூரிக் அமிலத்தோட நீரை சேர்த்தா அதுல மின்சாரத்தை பாய்ச்சும் போது என்ன நம்மளுக்கு கிடைக்குது பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் கிடைக்குது, ஆக்சிஜன் கிடைக்குது, வாயுக்கள் ஹைட்ரஜன் வாயும் கிடைக்குது, ஆக்சிஜன் வாயும் கிடைக்குது. எதுல? நீரோட சல்பியூரிக் அமிலம் சேர்த்ததுல மின்சாரத்தை செலுத்தும் பொழுது. அதே மாதிரி பெருமளவு குளோரின் அப்படிங்கிற ஒரு வாயு மிக முக்கியமானது கெமிக்கல். அந்த குளோரின் வாயு நம்மளுக்கு எந்த மாதிரி எப்ப கிடைக்குது அப்படிங்கன்னா, பிரெயின் அப்படிங்கிறது முக்கியமா பாருங்க, பிரெயின் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியே, அதாவது சோடியம் குளோரைடு இருக்குல்ல, அது அடர் கான்சென்ட்ரேஷன், அடர் பவரானது, அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களும் வெளிவருகின்றன. அதாவது 3 வருது நம்மளுக்கு மெயினா. அடர் சோடியம் குளோரைடு கரைசல்ல, அதாவது பிரெயின் அப்படிங்கிற கரைசல் அதுக்கு பேரு. அதுல வந்து மின்சாரத்தை செலுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது, ஹைட்ரஜன் கிடைக்குது, குளோரின் கிடைக்குது. சோ இந்த குளோரின் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இந்த குளோரின் வாயு கிடைக்கிறதுல நம்மளுக்கு பெறுவதில் இந்த தொழிற்சாலைகள்ல இந்த நீர்ல மின்சாரத்தை பயன்படுத்தி வேதிவினை நடந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மின்னாற்பகுதியை பத்தி ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மின்னாற்பகுதியில் அப்படிங்கிறது மிக முக்கியம். இங்கிலீஷ்ல வந்து எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்சாரு. எலக்ட்ரான் அப்படிங்கிறது எலக்ட்ரான் லைசிஸ்னா பகுத்தல் அப்படிங்கறத சொல்றது. அதுதான் சொல்றாங்க எலக்ட்ரோலிசிஸ்னா எலக்ட்ரான்களை பகுக்கிறது. அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும், மின்னாற்பகுப்பு என்ன தெரியுமா? ஒரு மின்பகுளியில மின்சாரத்தை செலுத்தி அந்த மின்பகுளியை அயனிகளாக பிரிகையடைய செய்யும் நிகழ்வு. ஒரு மின்பகுளி, அந்த மின்பகுளிங்கிறதுல மின்சாரத்தை மின்பகுளினா என்ன சார் அப்படின்னா, ஒரு மின்சாரத்தை செலுத்தும் போது அது அயனியா பிரிகையடையும். அயனியா பிரிகையடைனா என்ன சார் அப்படின்னா, பொதுவா ஒரு கரைசல் வந்து நடுநிலைமையா இருக்கும். நம்ம அந்த மின்சாரத்தை செலுத்தும் போது அது அயனிகளாக பிரியும். அதாவது நேரயனியாகவோ எதிரயனியாகவோ பிரிகை அடையும். அந்த மாதிரி நேரயனியாகவோ எதிரயனியாகவோ ஒரு கரைசல்ல செலுத்தி மின்சாரத்தை செலுத்தி பிரிகையடைகிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்னது? மின்னார் பகுத்தல். அவ்வளவுதான். இது ஓரளவுக்கு 8ஆம் வகுப்புல இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க போதும். சோ நம்ம இந்த பாடத்துல என்ன பார்த்தோம்? நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள்ல வேதியியல் வினைனா என்ன, வேதி மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்ல இயல்பான நிலையில் சேர்தல், வினைப்படு பொருட்களின் கரைசல், மின்சாரம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல இந்த வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகளான வெப்பம், ஒளி, வினைவேக மாற்று, இதை பத்தி நம்ம பார்ப்போம்.